सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। வெட்கமில்லை வெட்கமில்லை இதில் யாருக்கும் வெட்கமில்லை 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 இதில் யாருக்கும் வெட்கமில்லை கோரிக்கையாற்று கிடக்குதண்ண இங்கு வேறு பழுத்த பலா கோரிக்கையாற்று கிடக்குதண்ண இங்கு வேறிற் பழுத்த பலா மிக கொடியதென்றெண்ணிடப்பட்டதண்ண குளிர் வடிகின்ற வட்ட நிலா குளிர் வடிகின்ற வட்ட நிலா ஈரத்திருக்குதையோ குளிர் தென்றல் கிறந்திடும் பூஞ்சோலை ஈரத்திருக்குதையோ குளிர் தென்றல் கிறந்திடும் பூஞ்சோலை சீச்சி என்று கண்டிடப்பட்டதண்ணே சீச்சி என்று கண்டிடப்பட்டதண்ணே நறு சீதள பூமாலை இவ்விதமாக இருக்குதண்ண இதில் யாருக்கும் வெட்கமில்லை 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 இதில் யாருக்கும் வெட்கமில்லை நாடப்படாதென்று நீக்கி வைத்தார்கள் நலஞ்சை நரும் கனியை நாடப்படாதென்று நீக்கி வைத்தார்கள் நலங்கை நரும் கனியை கெட்ட நஞ்சென்று சொல்லி வைத்தார் எழில் வீணை நரம்பு தரும் தொனியை வீணை நரம்பு தரும் தொனியை சூடப்படாதென்று சொல்லி வைத்தார் தலை சூடத்தகும் கிரீடத்தை சூடப்படாதென்று சொல்லி வைத்தார் தலை சூடத்தகும் கிரீடத்தை நாம் தொடவும் தகாதென்று சொன்னார் நருந்தேன் துவங்கிடும் பொற்குடத்தை நாம் தொடவும் தகாதென்று சொன்னார் நருந்தேன் துவங்கிடும் பொற்குடத்தை இங்கு விதமாக இருக்குதண்ண இதில் யாருக்கும் வெட்கமில்லை 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 இதில் யாருக்கும் வெட்கமில்லை பணத்தை அள்ளி வீசுங்க ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க என் ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க அள்ளி வீசுங்க பணத்தை அள்ளி வீசுங்க பணம் பெருத்த சீமான் என்னை பார்த்தே அன்பை காட்டுங்க
பணம் பெருத்த சீமான் என்னை பார்த்தே அன்பை காட்டுங்க. கையில் பசையில்லாத ஆகாமிங்க பைய கம்பி நீட்டுங்க. பசையில்லாத ஆகாமிங்க பைய கம்பி நீட்டுங்க. அள்ளி வீசுங்க. காவர் ஜாக்கி மேலே துருப்பு ஆட்டின் ராணிய அடிக்கிறேன். உன் நாட்டின் ராணி சீட்டு மேலே ஆசை வச்சு பிடிக்கிறேன். சீட்டாட்டத்தில் பணத்தை எல்லாம் போட்டு விட்ட கோமானே. சீட்டாட்டத்தில் பணத்தை எல்லாம் போட்டு விட்ட கோமானே. ஒரு செல்லா காசும் எல்லா போது சிரிக்க வேண்டாம் சீமானே. ஒரு செல்லா காசும் எல்லா போது சிரிக்க வேண்டாம் சீமானே. ஆசை வேணும் என்ன ஆசை வேணும் என்னால் காசை அள்ளி வீசுங்க. ஆசை வேணும் என்றால் காசை அள்ளி வீசுங்க. அள்ளி வீசுங்க. குலுங்கி விழும் மாளிகையில் கொஞ்சம் மலரணையில் அலுங்காமல் நீ இருக்க, அருகினிலே நான் இருக்க, கிளுகிழப்பை ஒளி போலே கிண்ணது நீ சிரித்தார், வளராத இளம் கொடியும் மாமலரை சிந்தாதோ. மணக்கும் செந்தமிழ் கவிதையெல்லாம் உன் வண்ண கனியிதழ் தந்ததடி. மணக்கும் செந்தமிழ் கவிதையெல்லாம் உன் வண்ண கனியிதழ் தந்ததடி. வண்ண கனியிதழ் தந்ததடி. வளரும் தென்றல் இனிமையெல்லாம் வாய்மொழி சுவையால் வந்ததடி. வளரும் தென்றல் இனிமையெல்லாம் வாய்மொழி சுவையால் வந்ததடி. வாடி தவித்திட நேரும் என்றாலும் மங்கை உன் போல் இன்பம் இல்லையடி. வாடி தவித்திட நேரும் என்றாலும் மங்கையுன் போல் இன்பம் இல்லையடி. மங்கையுன் போல் இன்பம் இல்லையடி. மணக்கும் செந்தமிழ் கவிதையெல்லாம் வண்ண கனியிதழ் தந்ததடி. வண்ண கனியிதழ் தந்ததடி. முடியும் மாலை பொழுதினை போலே மூடும் கார்குழல் நடனமடி. நிலவு நேரம் நீல் விழிவாரம் நிறைந்து போகும் ஆசையடி. அழகில் ஆடும் மங்கை பாடும் கீதம் வாழ்வின் வேதமடி. அழகில் ஆடும் மங்கை பாடும் கீதம் வாழ்வின் வேதமடி. கீதம் வாழ்வின் வேதமடி. மணக்கும் செந்தமிழ் கவிதையெல்லாம் வண்ண கனியிதழ் தந்ததடி. வண்ண கனியிதழ் தந்ததடி. இது முன் செய்வினையோ நில் சோதனையோ மனம் ஏங்கி ஒரு இன்பமில்லாமே சுமந்தேன். உலகில் ஒளி வீச உள்ளம் காரிருள் சூழ்ந்தேன். உள்ளம் காரிருள் சூழ்ந்தேன். உலகில் ஒளி வீச உள்ளம் காரிருள் சூழ்ந்தேன். உள்ளம் காரிருள் சூழ்ந்தேன். நான் எண்ணியவாறே கணவன் தன்னை மணந்தோம். நான் எண்ணியவாறே கணவன் தன்னை மணந்தோம். எல் வாழ்வில் ஆனந்தம் இல்லாது உள்ளமுழுந்தே.
உள்ளமும் உண்டு. ஒரு வஞ்சமில்லையெந்தன் காதல் அவரறியாரோ நெஞ்சம் தான் உணராரோ. ஒரு வஞ்சமில்லையெந்தன் காதல் அவரறியாரோ நெஞ்சம் தான் உணராரோ. உலகெங்கும் ஒரு வீட்ட உள்ளம் காரிருள் சூழ்ந்தே உள்ளம் காரிருள் சூழ்ந்தே. உலகெங்கும் ஒரு வீட்ட உள்ளம் காரிருள் சூழ்ந்தே உள்ளம் காரிருள் சூழ்ந்தே. நான் வெட்கமின்றி நின்றவர் முன் பாடினதுண்டு. என் துக்கம் தவிர்த்தே அவர் முன் பாடினதுண்டு. நான் வெட்கமின்றி நின்றவர் முன் பாடினதுண்டு. என் துக்கம் தவிர்த்தே அவர் முன் பாடினதுண்டு. என் சாகசமெல்லாம் அவர் முன் நின்றிடக்காடே. என் சாகசமெல்லாம் அவர் முன் நின்றிடக்காடே. உலகெங்கும் ஒரு வீட்ட உள்ளம் காரிருள் சூழ்ந்தே உள்ளம் காரிருள் சூழ்ந்தே. உலகெங்கும் ஒரு வீட்ட உள்ளம் காரிருள் சூழ்ந்தே உள்ளம் காரிருள் சூழ்ந்தே. என் வாழ்தலில் தைத்திடவே நுந்து வாடினேன். அவர் நெஞ்சமதில் கொஞ்சம் அருள் தோன்றிட காணேன். நீரில் விழுந்து ஆவியுடன் போர் புரிந்தேனே. கூண்டில் விழுந்த மீனை போல துடித்து வாடினேன். எனத்தீனை இனங்காதவர் ஆண்மகன் தானோ. என் மேலினையில் மேலும் உயிர் வாழ்வதுமேலோ. எனதாசை மண்ணாளம் என்னை அழுகாமல் நானும் துளி நேசமில்லாமல் தனியே பிரிந்திருந்தாரே. எனதாசை மண்ணாளம் என்னை அழுகாமல் நானும் துளி நேசமில்லாமல் தனியே பிரிந்திருந்தாரே. மனமாகாத மாந்தர் போல மருந்தில்லாதே. மனமாகாத மாந்தர் போல மருந்தில்லாதே. மனம் ஏங்க வைத்தாரே மனம் ஏங்க வைத்தாரே. உலகெங்கும் ஒரு வீட்ட உள்ளம் காரிருள் சூழ்ந்தே உள்ளம் காரிருள் சூழ்ந்தே. உலகெங்கும் ஒரு வீட்ட உள்ளம் வலை வீசி வந்தேனே. வலை வீசி வந்தேனே. என் வாங்கியதை ஆசி வலை வீசி வந்தேனே. வலை வீசி வந்தேனே. நேசமுடன் ஆதிதுரை நாடி வந்தாரே. வலுவில் என்னை அடைய வந்தாரே. நேசமுடன் ஆதிதுரை நாடி வந்தாரே. என்னை அடைய வந்தாரே. அன்புடனே எழுவேன் என்றும் அன்புடனே எழுவேன். என்னை நிகர் யாரும் இல்லையே. அன்புடனே எழுவேன். என்னை நிகர் யாரும் இல்லையே. எனக்கோர் குறைவும் இல்லையே. என்னை நிகர் யாரும் இல்லையே. எனக்கோர் குறைவும் இல்லையே. என்றென்றும் பாக்கியம் அடைந்தேன். என்றென்றும் பாக்கியம் அடைந்தேன். சௌபாகியம் அடைந்தேனே. மணி, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க.
உங்களைத்தான் நாதா. யார் நாதா? எப்படி நாதா? எவ்வளவு நாதா? என்னை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா நாதா? என்ன ஒரிஜினல் நாடக கம்பெனி மாதிரி டங்குன்னு வந்து நின்று நாதான்ற அடையாளம் திருடியான்னு கேட்கறது நான் விளையாடுறியா? இல்லை நாதா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தங்கள் கைப்பிடித்த மனைவி நான் தான். என்ன ராஜு, உன்னோட கைப்பிடிச்ச மனைவிங்களா? உனக்கு ப்ராப்ளமா? யாருமா நீங்க திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ற? ஐயோ, அதற்குள் மறந்து விட்டீர்களா? ஆனி திங்கள் கடக லக்னத்தில் நீங்கள் என் கழுத்தில் திருமாங்கல்யம் புட்டவில்லை. திருமாங்கல்யா புட்டவில்லை. என்னப்பா, என்ன இது புது குழப்பம்? ஒண்ணுமில்ல ரவி, இவ திடீர்னு வந்தா நம்ம ராஜுவை பார்த்து நாதான் அவ்வளவுதான் பேயா முழிக்கிறான். வெரி குட். என்னையா கிண்டல் பண்ண? எங்களுக்கு தெரியாம ஆடி திங்கள்ல திரும்பவா? சரி, நேரம் தெரியாம விளையாடாத. ஒண்ணு இல்ல ரவி, வழக்கம் போற நான் மோட்டர் பைக்க வந்துட்டு இருந்தேன்ப்பா, ரிப்பேர் ஆகி போச்சு. பெட்ரோல் பங்க் முன்னால நிப்பாட்டிட்டு பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வர்றேன். பின்னாலே இந்த பொண்ணு வந்து நாதான்றா. ஏமா, யாருமா நீ? நீ எப்படி இங்க வந்த? என் மணாளனை பார்த்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், பின்னால் வந்து விட்டேன். மனோனா உனக்கா? நானா? எப்படி 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 என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? நீங்கள் என் நாதன், நான் உங்கள் நாதி, அதாவது மனைவி. பாத்தியாப்பா, சந்தேகமே இல்லப்பா. ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து செவிலியர் குதிச்சு ஓடியாந்து இருக்கிறா. அம்மா, ஒரு ரூம் பட சொல்லு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுருவோம். பத்திரமா. செந்தமிழ்ல பேசுறான். ஒருவேளை தமிழ் பண்டிதர் மகளா இருப்பாளோ? நன்றி கூறினீர். நக்கீரர் என் பாட்டன் வீட்டில் விருந்துண்டவராம். பாவம், ஏதோ சித்த பிரம்ம போன்றது. நாதா, உங்களை சுற்றி ஏன் இவ்வளவு பெரிய பட்டாளம்? உங்களுக்கு எப்பொழுதுமே தனிமைதானே பிடிக்கும். இப்ப பைத்தியமே பிடிக்கும் போடுறது. ரவி, இப்படி பண்ணிடலாம்டா. பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் விவரத்தெல்லாம் சொல்லி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். நாதா, நான் மாட்டேன். நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். சொன்ன கூட உட்காந்துட்டா. ரவி, ஐயா ஆண்டாளே, என் மகளே, நீ இங்கே அடை, நான் இருக்கேன். நல்ல நாள் என் வயிற்றுல பாலவாச்சே அம்மா. நவரேவா, திடீர்னு யாருமா நீ இங்க? இவனோட அம்மா இங்க பஸ்ல நாங்க போயிட்டு இருக்கிற போது திடீர்னு இவளை காணும். அலறி அடிச்சுக்கிட்டு தேடிட்டு வந்தேன். இவ குரல் இங்க கேட்டது உள்ள வந்து. தாயே, உங்கள் மருமகனை தெரியவில்லை? காணாமல் போன என் கணவர் இவரே. நாதா, என் தாயார், உங்கள் மாமியார். நமஸ்கரியுங்கள். மாமியாரா? பண்ண கட்டுவேன். ஏமா, உங்க மக திடீர்னு உள்ள வந்து சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுற. இவனை பிடிச்சிட்டு நாளாங்குறா. இவரை வந்து நாதான் சொன்னாளா? நல்லதா போச்சு. ஏமா ஆண்டாளே, நீ சொல்லிட்டு இருந்த இவர் தானே? ஆம் தாயே, கண்டேன் என் நாதனை. அப்படியே மகளே, என்னங்க கொஞ்சம் அப்படி வரீங்களா? என்னத்துக்குங்க? நீங்க அப்படி வாங்க, தயவுசெய்து வாங்கல. 6 மாசத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு விபத்துல என் பொண்ணு கீழே விழுந்துட்டான். அதுல இருந்து ஒரே பிரம பிடிச்ச மாதிரி சம்பந்தம் இல்லாம புதுசா பேச ஆரம்பிச்சா, பழக ஆரம்பிச்சா. அது மட்டுமா, பாண்டியனை பார்க்கணும், என் நாதனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் பயந்து போய் பைத்தியக்கார டாக்டர் பசுபதி கிட்ட கூட்டி கொண்டு காட்டினேன். அவரை இவளை பார்த்துட்டு, உங்க பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைப்பு வந்திருக்கு, அவ போற போக்கிலேயே போனாதான் அவளை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாரு. ஒரு மனசு நிம்மதிக்காக அவளை இந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இவரை பார்த்ததும் இவர் பின்னாடியே வந்திருக்கான். என்னது? போன ஜென்மத்துல இவனா என் பொண்டாட்டி? அப்படித்தாங்க 6 மாசமா அவ பேசிக்கிட்டு இருக்கா. அவதான் பேசிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு எங்க போச்சு? நாதா, என் மீது கோபமா? உண்மையான கோபம் இல்ல. உனக்கு இடம் கொடுத்த மாதிரி ரவி, அவன் மேலதான் எனக்கு கோபம். யார் அந்த ரவி? ரவியா பார்த்து யாரு நான் கேட்கிறேன்? ஆமாதா, திருப்பி கேட்கிறேன். நான் உனக்கு நானாவா? இப்படி கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லை? பதிவரதைகள் சீதா, அனுசையா, மண்டோதரி சாட்சியாக சொல்லுகிறேன், தாங்கள் தான் என்னுடைய நாதன். மண்டோதரி ராமனுடைய பொண்டாட்டியா? ராவணனுடைய பொண்டாட்டியா? இந்த ஆண்டாண்டு இருக்கானே, வர வர அவகிட்ட இருந்து விடுபட்டா போதும் ஆகி போச்சுடா. சோத்த பசைய விட மாட்டேன்றா. அப்பாட, இப்பதான் நிம்மதியா தூக்க போறேன். நாதா, தங்களை எங்கெல்லாம் தேடுவது? நந்தவனத்திற்கு சென்றேன், அங்கும் காணவில்லை. மேல்மாடிக்கு சென்றேன், அங்கும் தங்களை காணவில்லை. விசாரித்து பார்த்ததில் இதுதான் தங்களது பள்ளியறை என்று சற்று பருமனாக இருக்கிறாரே உங்கள் நண்பர் பேபி, அவர் கூறவே நானும் வந்து விட்டேன். அந்த பேபி பையல கொள்ளான எங்க கொண்டு விட்டுருக்கான் பாத்தியா? ஆண்டாள், நானும் என் ஃப்ரெண்டு மணியை கொஞ்ச நேரம் நிம்மதியா இங்க படுக்கணும். நீ நல்ல பிள்ளையா அடம் பிடிக்காம ஹாலுக்கு போய் அம்மாவோட தூங்குறியா? நாதா, சீதைக்கு ராமன் இருக்கும் இடம் தானே அயோத்தி. அது சீதைக்கு, ஆண்டாளுக்கு அயோத்தி. ஸ்ரீவில்லிபுத்தூர் போறது என்ன? இன்னும் ராமரபுத்திரன் தள்ளி வேணுமா? மணி, சங்கடத்தை பாத்தியாடா? அவன் பூர்வ ஜென்மத்து பாப்போன்னு சும்மா வாசனா நல்ல அனுபவி. ஆண்டாள், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உனக்கு தூக்கமே வராதா? நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்த காரணத்தால். வயசாயிடுச்சுக்கிறியா? இல்லை,
என் இமைகள் மூட மறுக்கின்றன. இமைகள் மூட மறுக்கின்றனவா? சொட்டைங்கிற ஒரு இருக்குன்னா வேக வச்ச முட்டை மாதிரி முடி வெளியே பிதுங்கிறாமா. போங்க அண்ணாதா, உங்களுக்கு எப்பொழுதுமே முன்கோபம் அதிகம். பிறகு தாங்களாகவே என் பாதங்களை பிடிப்பீர்கள், அது எனக்கு தெரியும். ஐயோ கஷ்டம் கஷ்டம். முதல்ல ஒரு ஜிம்மாந்த காலையை கூட்டிட்டு வெளியே போ, எனக்கு தூக்கம் வருது. பாத்தியா பக்கத்து கட்சியில் கோச்சுக்கிறது. ஆண்டாள் ஆண்டாள், உன்னுடைய பாஷையிலே சொல்றேன். எனதாருமே நண்பர் தன்னுடைய இமைகளை மூட வேண்டுமா? தயவுசெய்து தாங்கள் வெளியே போக முடியுமா? நம்மை பிரிக்க இவன் யார் நாதா? இளம் தம்பதிகளை பிரிக்கும் இப்படிப்பட்ட நண்பன் உங்களுக்கு தேவைதானா? பதில் சொல்ல வேண்டாம் மணி, எக்கடாவது கட்டுப்போம். நான் வெளியே போய் நிம்மதியா தூங்குறேன். அவன் இவன் என்ன தண்ணுங்களா வச்ச மாட்டான். மணி 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 என்ன தனியா விட்டு போகிறா? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவன் போகட்டும். அவளை பேச விட்டு வெளியே பாரு. வெளில பண்ணா ஓம்பல்ல உடைக்கிறேன். நாதா, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? என்ன? நம் திருமணம் முடிந்தவுடன் என்னை ஆற்றங்கரை ஓரம் அழைத்து சென்றீர்களே, நினைவில்லை? நானே உன்னை ஆத்தாரம் கூட்டிட்டு போறானா? எதுக்கு புடிச்சு தள்ளவா? இல்லை, என்னை அப்படியே கட்டி தழுவி. அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப குச்சிடுறா. யார் கூறினார்கள் நான் உறங்கினேன் என்று? விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆமாம், என்னை தனியாக தவிக்க விட்டு அறையை தாளிட்டுக் கொண்டு எங்கே சென்றீர்கள்? சாலிட்டு மணியோட தவிச்சேன். என்னன்ற இப்போ? நாதா, நான் தான். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். நீ ராவல காண்ற, நான் பகல்லே காண்றேன். என்னத்த கண்ட? கேளுங்களேன். தாங்கள் என்னை ஸ்கூட்டரில் அமரச் செய்து தேவலோகத்தில் பவனி வருகிறீர்கள். ஸ்கூட்டர்லையா? வெஸ்டாவா லேம்பர்டாவா? சொப்பனத்தில் அது தெரியவில்லை. தேவலோகத்தில். தேவலோகத்தில் இந்திரன் பார்த்ததா சும்மா விட்டுருக்க மாட்டானே. சபை கூப்பிட்டுருப்பானே, போனியா? அதற்குள் நான் விடுத்துக் கொண்டேன். இடைவேளை வைத்த மாதிரி இருக்கு. இந்த உன் பேசுற நிறுத்த போறியா இல்லையா? வாயை திறந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாமா. உங்க ரெண்டு பேர் சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டா. முதல்ல நான் குளிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணு. நீ நிம்மதியா தனியா குளிக்கிறோம்னாக்கா நான் முதல்ல வெளியே போகணும். நான் போனேன்னா இவனும் பின்னாலேயே வருவா. சரி போ. ஆமா ஆண்டாள் ஆண்டாள், நான் மாடிக்கு போகிறேன். நானும் கூட வருவேன். தெரிஞ்ச விஷயமாச்சே, காலை சுத்திட்டேன், கடிக்காம வர போறேன். எனக்கு சேர்த்து போய் குளிடா போ. நாதா, மணி, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. அவரை இல்லை, உங்களைத்தான் நாதா. யார் நாதா? எப்படி நாதா? எவருக்கு நாதா? என்னை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா நாதா? என்ன ஒரிஜினல் நாடக கம்பெனி மாதிரி டங்குன்னு வந்து நின்று நாதான்ற அடையாளம் திருடியான்னு கேட்கறேன். நான் விளையாடுறியா? இல்லை நாதா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தங்கள் கைப்பிடித்த மனைவி நான் தான். என்னடாச்சு உன்னோட கைப்பிடிச்ச மனைவிங்களா? உனக்கு ப்ராப்ளமா? யார் நீங்க திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ற? ஐயோ, அதற்குள் மறந்து விட்டீர்களா? ஆனை திங்கள் கடக லக்னத்தில் நீங்கள் என் கழுத்தில் திருமாங்கல்யம் போட்டவில்லை? திருமாங்கல்யா போட்டவில்லை? என்னப்பா என்ன இது புது குழப்பம்? ஒண்ணுமில்ல ரவி, இவன் திடீர்னு வந்தா நம்ம ராஜுவை பார்த்து நாதான் அவ்வளவுதான் பய பேயா முழிக்கிறான். வெரி குட். என்னையா கிண்டல் பண்ண? எங்களுக்கு தெரியாம ஆடி திங்கள்ல திரும்பணுமா? சரி நேரம் தெரியாம விளையாடாத. ஒண்ணு இல்ல ரவி, வழக்க போற நான் மோட்டர் பைக்க வந்துட்டு இருந்தேன்ப்பா. ரிப்பேர் ஆகி போச்சு. பெட்ரோல் பங்க் முன்னால நிப்பாட்டிட்டு பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வர்றேன். பின்னாலே இந்த பொண்ணு வந்து நாதான்றா. ஏமா யாருமா நீ? நீ எப்படி இங்க வந்த? என் மணாளனை பார்த்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், பின்னால் வந்து விட்டேன். மனோனா உனக்கா? நானா? எப்படி 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 என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? நீங்கள் என் நாதன், நான் உங்கள் நாதி, அதாவது மனைவி. பாத்தியாப்பா, சந்தேகமே இல்லப்பா. ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து செவிலியர் குளிச்சு ஓடியாந்து இருக்கிறா. அம்மா ஒரு ரூம் பட சொல்லு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுருவோம். பத்திரமா செந்தமிழ்ல பேசுறான். ஒருவேளை தமிழ் பண்டிதர் மகானா இருப்பாளோ? நன்று கூறினீர். நக்கீரர் என் பாட்டன் வீட்டில் விருந்துண்டவராம். பாவம், ஏதோ சித்த பிரம்ம போன்றது. நாதா, உங்களை சுற்றி ஏன் இவ்வளவு பெரிய பட்டாளம்? உங்களுக்கு எப்பொழுதுமே தனிமைதானே பிடிக்கும். இப்ப பைத்தியமே பிடிக்கும் போடுறது. ரவி இப்படி பண்ணிடலாம்டா. பேசாம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் விவரத்தெல்லாம் சொல்லி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். நாதா, நான் மாட்டேன். நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். சொன்ன கூட உட்காண்டா. ரவி ஐயா ஆண்டாளே, என் மகளே, நீ இங்க அடிமா இருக்க. நல்லதா, என் வயசுல பாலவாச்சே அம்மா. மகளேவா? திடீர்னு யாருமா நீ இங்க? இவனோட அம்மா இங்க பஸ்ல நாங்க போயிட்டு இருக்கிற போது திடீர்னு இவளை காணும். அலறி அடிச்சுக்கிட்டு தேடிட்டு வந்தேன். இவ குரல் இங்க கேட்டது உள்ள வந்து. தாயே, உங்கள் மருமகனை தெரியவில்லை? காணாமல் போன என் கணவர் இவரே. நாதா, என் தாயார், உங்கள் மாமியார். நமஸ்கரியுங்கள். மாமியாரா? பண்ண கழுத்துவேன். ஏமா உங்க மக திடீர்னு உள்ள வந்து சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுற. இவனை பிடிச்சிட்டு நாளாங்குறா. இவரை வந்து நாதான் சொன்னாளா? நல்லதா பச்சி.
சொல்லிட்டு இருந்த இவர் தானே? ஆம் தாயே, கண்டேன் என் நாதனை. அப்படியே வாழ என்னங்க, கொஞ்சம் அப்படி வரீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க அப்படி வாங்க, தயவுசெய்து வாங்கல. 6 மாசத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு விபத்துல என் பொண்ணு கீழே விழுந்துட்டான். அதுல இருந்து ஒரே பிரம பிடிச்ச மாதிரி சம்பந்தம் இல்லாம புதுசா பேச ஆரம்பிச்சா, பழக ஆரம்பிச்சா. அது மட்டுமா, பாண்டியனை பார்க்கணும், என் நாதனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் பயந்து போய் பைத்தியக்கார டாக்டர் பசுபதி கிட்ட கூட்டி கொண்டு காட்டினேன். அவரை இவளை பார்த்துட்டு, உங்க பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைப்பு வந்திருக்கு, அவ போற போக்கிலேயே போனாத்தான் அவளை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாரு. ஒரு மனசு நிம்மதிக்காக அவளை இந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இவரை பார்த்ததும் இவர் பின்னாடியே வந்திருக்கான். என்னது போன ஜென்மத்துல இவனா என் பொண்டாட்டி? அப்படித்தாங்க 6 மாசமா அவ பேசிக்கிட்டு இருக்கா. அவதான் பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு எங்க போச்சு? என் மீது கோபமா? உன் மேல கோபம் இல்ல, உனக்கு இடம் கொடுத்த மாதிரி ரவி, அவன் மேலதான் எனக்கு கோபம். யார் அந்த ரவி? ரவியா பார்த்து யாரு நான் கேட்கறேன்? ஆனாதா? திரும்பி கேட்கிறேன், நான் உனக்கு நானாவா? இப்படி கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லை? பதிவரதைகள் சீதா, அனுசியா, மண்டோதரி சாட்சியாக சொல்லுகிறேன், தாங்கள் தான் என்னுடைய நாதன். மண்டோதரி ராமனுடைய பொண்டாட்டியா, ராவணனுடைய பொண்டாட்டியா? இந்த ஆண்டாண்டு இருக்கானே, வர வர அவகிட்ட இருந்து விடுபட்டா போதும் நான் போச்சுடா. சோத்த பசிய விட மாட்டேன்றா. அப்பாட, இப்பதான் நிம்மதியா தூக்க போறேன். தங்களை எங்கெல்லாம் தேடுவது? நந்தவனத்திற்கு சென்றேன், அங்கும் காணவில்லை. மேல்மாடிக்கு சென்றேன், அங்கும் தங்களை காணவில்லை. விசாரித்து பார்த்ததில் இதுதான் தங்களது பள்ளியறை என்று சற்று பருமனாக இருக்கிறாரே உங்கள் நண்பர் பேபி, அவர் கூறவே நானும் வந்து விட்டேன். அந்த பேபி பையில கொள்ளான எங்க கொண்டு விட்டுருக்கான் பாத்தியா? ஆண்டாள், நானும் என் ஃப்ரெண்டு மணியை கொஞ்ச நேரம் நிம்மதியா இங்க படுக்கணும். நீ நல்ல பிள்ளையா அடம் பிடிக்காம ஹாலுக்கு போய் அம்மாவோட தூங்குறியா? நாதா, சீதைக்கு ராமன் இருக்கும் இடம் தானே அயோத்தி. அது சீதைக்கு, ஆண்டாளுக்கு அயோத்தி. ஸ்ரீவில்லிபுத்தூர் போறது என்ன? இன்னும் ராமரபுத்திரன் தள்ளி வேணுமா? மணி, சங்கடத்தை பாத்தியாடா? அவன் பூர்வ ஜென்மத்து பாப்போம்னு சும்மாவா சொன்னா? நல்ல அனுபவி. ஆண்டாள், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உனக்கு தூக்கமே வராதா? நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்த காரணத்தால். வயசாயிடுச்சுக்கிறியா? இல்லை, என் இமைகள் மூட மறுக்கின்றன. இமைகள் மூட மறுக்கின்றனவா? சொட்டைன்னு ஒரு இருக்குன்னா வேக வச்ச முட்டை மாதிரி முடி வெளியே பிதுங்கிறாமா? போங்க நாதா, உங்களுக்கு எப்பொழுதுமே முன்கோபம் அதிகம். பிறகு தாங்களாகவே என் பாதங்களை பிடிப்பீர்கள், அது எனக்கு தெரியும். ஐயோ, கஷ்டம் கஷ்டம். முதல்ல ஒரு ஜென்மாந்த காலையை கூட்டிட்டு வெளியே போ, எனக்கு தூக்கம் வருது. பாத்தியா, பக்கத்து கட்சியில் கோச்சுக்கிறது. ஆண்டாள், ஆண்டாள், உன்னுடைய பாஷையிலே சொல்றேன், எனதாருமே நண்பர் தன்னுடைய இமைகளை மூட வேண்டுமா? தயவுசெய்து தாங்கள் வெளியே போக முடியுமா? நம்மை பிரிக்க இவன் யார் நாதா? இளம் தம்பதிகளை பிரிக்கும் இப்படிப்பட்ட நண்பன் உங்களுக்கு தேவைதானா? பதில் சொல்லா மணி, எக்கடாவது கட்டுப்போம். நான் வெளியே போய் நிம்மதியா தூங்குறேன். அவன் இவன் என்ன பல்லுகளா வச மாட்டான். மணி மணி மணி, தனியா விட்டு போகிறா. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவன் போகட்டும். அவளை பேச விட்டு வெளியே பாரு, வெளில வரா, ஓம்பல்ல வரேன். நாதா, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? என்ன? நம் திருமணம் முடிந்தவுடன் என்னை ஆற்றங்கரை ஓரம் அழைத்து சென்றீர்களே, நினைவில்லை? நானே உன்னை ஆட்டாரம் கூட்டிட்டு போறானா? எதுக்கு குடிச்சு தள்ளவா? இல்லை, என்னை அப்படியே கட்டி தழுவி. அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும் போதே நீ போய் குடிச்சுடுற. யார் கூறினார்கள் நான் உறங்கினேன் என்று? விழித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆமாம், என்னை தனியாக தவிக்க விட்டு அறையை தாளிட்டுக் கொண்டு எங்கே சென்றீர்கள்? தாளிட்டு மணியோடு தவிச்சேன். என்னன்னு இப்போ? நாதா, நான் தான். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். நீ ராவல காண்ற, நான் பகல்லே காண்றேன். என்னத்த கண்ட? கேளுங்களேன். தாங்கள் என்னை ஸ்கூட்டரில் அமரச் செய்து தேவலோகத்தில் பவனி வருகிறீர்கள். ஸ்கூட்டர்லையா? வெஸ்பாவா லேம்பரட்டாவா? சொப்பனத்தில் அது தெரியவில்லை. தேவலோகத்தில். தேவலோகத்தில் இந்திரன் பார்த்ததா சும்மா விட்டுருக்க மாட்டானே, சபை கூப்பிட்டுருப்பானே, போனியா? அதற்குள் நான் விடுத்துக் கொண்டேன். இடைவேளை வைத்த மாதிரி இருக்கு. இந்த உன் பேசுற நிறுத்த போறியா இல்லையா? வாயை திறந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாமா. உங்க 2 பேர் சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நான் குளிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணு. நீ நிம்மதியா தனியா குளிக்கிறோம்னாக்கா நான் முதல்ல வெளியே போகணும். நான் போனேன்னா இவரும் பின்னாலேயே வருவா. சரி போ. ஆமா, ஆண்டாள், ஆண்டாள், நான் மாடிக்கு போகிறேன். நானும் கூட வருவேன். தெரிஞ்ச விஷயமாச்சே, காலை சுத்திட்டேன், கடிக்காம விட போறேன். எனக்கு சேர்த்து போய் குளிக்கிறான். போடா. கண்மணி பிறந்த நாளிடுவே ஆசி தந்திர வாருங்கள் மங்கள
வீசிடும் பால் கடலிலே வெண்ணொளி வீசிடும் பால் கடலிலே நீராடி வரும் சந்திரனை கண்டே அழகினில் அவன் தனக்கிணையானென அழகினில் அவன் தனக்கிணையானென பெருமை கொண்டிடும் பாவை பிறந்த நாளிதுவே நன்னாளிதுவே கண்மணி பிறந்த நாளிதுவே ஆசி தந்திர வாருங்கள் மங்களமய நாடும் வாழவே நாளிதுவே நன்னாளிதுவே கண்மணி பிறந்த நாளிதுவே ஆசி தந்திர வாருங்கள் மங்களமய நாடும் வாழவே. இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. இவள் கண்ணங்கள் என்ன விலை? இந்த கைகள் தந்த விலை. இவள் கண்ணங்கள் என்ன விலை? இந்த கைகள் தந்த விலை. இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. பாடும் வழக்கமுண்டோ? இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. எந்த பாட்டுக்கும் தாளங்கள் வேண்டும், எந்த பாவைக்கும் காவல்கள் வேண்டும். எந்த பாட்டுக்கும் தாளங்கள் வேண்டும், எந்த பாவைக்கும் காவல்கள் வேண்டும். எந்த ஆசைக்கும் உருவங்கள் வேண்டும், எந்த பார்வைக்கும் பருவங்கள் வேண்டும். எந்த நேரமும் நீ இங்கு வேண்டும். அழகே அருகே வருவி நீ. எந்த நேரமும் நீ இங்கு வேண்டும். அழகே அருகே வருவி நீ. இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. இவை கண்ணங்கள் என்ன விலை? இந்த கைகள் தந்த விலை. இந்த புன்னகை என்ன விலை? என் இதயம் சொன்ன விலை. கையில் தொட்டதில் மீது சுகம், கண்ணில் பட்டதில்
சுகம், கையில் தொட்டதில் மீது சுகம். இரவுக்கும் நிலவுக்கும் வேலை வைத்தாய், காலத்தில் காதலை வாழ வைத்தாய். புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை. இவள் கண்ணங்கள் என்ன விலை, இந்த கைகள் தந்த விலை. இந்த புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை. விடலாலவாயிலாய் விழுமியர்கள் நின்கழல். விடலாலவாயிலாய் விழுமியர்கள் நின்கழல். பாடலாலவாயிலாய் பாடலாலவாயிலாய் பரவனின்ற பண்பனே. கடலாலவாயிலாய் 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 கபாலி நீர் கடியும் மதில். கடலாலவாயிலாய் கபாலி நீர் கடியும் மதில். கொள்கையே குடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. குற்றம் நீ கூடலால வாயிலாய். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய். சுற்றம் நீ பிரானும் நீ சுற்றம் நீ பிரானும் நீ சுற்றம் நீ பிரானும் நீ சுற்றம் நீ பிரானும் நீ. தொடர்ந்திலங்கே சோதிரி கற்றனூர் கஹரே துன்னி கற்றனூர் கஹரே துன்னி கற்றனூர் கஹரே துன்னி. அறுத்தமிழ்பவன் என்றிவை கற்றனூர் கஹரே துன்னி. அறுத்தமிழ்பவன்
உரைப்பதென் முகம் மகனே முற்றும் நீ புகழ் உரைப்பதென் முகம் மகனே சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகே சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகே தேறி தூங்காது நெஞ்சம் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் தேறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் தேறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் எண்ணங்கள் சிந்தும் போது எண்ணங்கள் சிந்தும் போதை கண்ணந்தனிலே அள்ளித் தருவேன் கண்ணந்தனிலே அள்ளித் தருவேன் 300 முத்தங்கள் போதாது என் ஆசை இன்றோடு தீராது சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் தேறி தூங்காது நெஞ்சம் கட்டுக்குழல் தொட்டுக்களை மொட்டுக்களிலாடும் கன்னிச் சிறுவண்ணக் கனி நெஞ்சில் விளையாடும் பாரம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தேங்கின்னம் உண்டு சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீன்றி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே பரஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பரஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாராந்த தெய்வம்
அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் திருப்பாடல் வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சித்தபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சித்தபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம்